ஹாய் ஹலோ கைஸ், நாம இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிருந்தோம். திருமலா ஸ்டார்டிங்கில் இருந்து அப் டு டில் எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம். அதாவது பார்ட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்ற விஷயத்தை தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீப்பு, பஸ், ஃப்ரீ பஸ், ஏசி பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறி போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே கொடுத்துருக்காங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜீப் தாங்க நம்ம புக் பண்ணோம். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் என்னோட குழந்தையோட போயிருந்தேன். ஸோ அதனால் குழந்தைங்களை வச்சு நம்ம தனியாக வந்து பார்த்தாலும் தனி தரிசனம் அப்படின்ற விஷயம், சிறப்பு தரிசனம் இருக்குது. அதாவது சுபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தரிசனம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டோம். அதுக்கான அப்டேட் என்னென்ன விஷயத்தை நான் ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோட ஸ்டார்டிங் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் வந்து பேசிக் செக் பாயிண்ட்ஸ். ஸோ ஜீப்பில் நாங்கள் ஏறின உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு செக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களுடைய நார்மல் திங்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். இதுதான் அந்த செக்கிங் பாயிண்ட். செக்கிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்கிடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பேக் எல்லாமே ஸ்கேன் பண்ணி நம்மளே தான் எடுத்துகிட்டு வந்துடணும். அதே மாதிரி ஜீப் வந்து என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஜீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் இருக்குங்க. அதாவது கீழ் திருப்பதி இருந்து மேலே திருமலாக்கு போகிறதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆச்சு அவங்க போகணும். அதே மாதிரி ஜீப் டிரைவர் எவ்வளோ வேகமாக போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே விட மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஏறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிடுவாங்க. பட் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆச்சு பொறுமையாக அவங்க வந்துருக்கணுன்றது தான் இங்கே ரூல்ஸு. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பேசஞ்சரோட சேஃப்டிக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து டைமிங் வச்சுருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் மேலே போகலாம். அதிகபட்சம் நீங்கள் பொறுமையாக போகலாம். ஜீப் வந்து மேலே ஏறலாம். காராக இருந்தாலும் இதே ரூல்ஸ் தான் அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கும்போது இந்த ஸ்பீடு கண்ட்ரோல்ன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஸ்பீடாகவும் போக முடியாது. அப்படி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்தையும் நான் கேட்டேன். அந்த டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees ஃபைன் போடுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னீங்கன்னா ஏசி பஸ். ஸோ ஏசி பஸ்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதே ரூல்ஸ் வச்சுருக்காங்க. மினிமம் 45 மினிட்ஸ் இல்லைனா 1 hour வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லோவாக தான் ஓட்டிக்கிட்டு மேலே வந்து வரணுன்றதும் ரூல்ஸ் இருக்குது. ஏசி பஸ்க்கான டிக்கெட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 110 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நார்மல் பஸ்ஸாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 90 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் ஜீப், சுமோ அப்படின்ற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரேட்டில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜீப் வந்து நாங்கள் 120 கொடுத்தோம். 100லேருந்து 130 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்கிங் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே வந்துட்டோம். ஸோ அதுக்கான வியூ தான் இது. நீங்கள் சுற்றி வரக்கூடிய பார்ட்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே இறங்கும் போதும் இதே மாதிரி வேறு லெவலில் ஒரு த்ரில்லோடு சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு செக்கிங் இருக்குது. அதாவது எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் வந்திருக்கீங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த ரேட்டிங் இந்த இடத்துல தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. கோபுரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் செக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க டிக் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஜீப் வந்து உள்ளே என்ட்ரு பண்ணி பேசஞ்சரான நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கண்டினியூஸாக க்ளீனிங் ப்ராசஸும் நீட்னஸும் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இடம் ரொம்பவே சூப்பராக நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் போகும்போது கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2 மணிக்கு நான் எடுத்ததுன்னு சொல்லலாம். பாருங்கள் இந்த டைமில் எவ்வளோ க்ளவுடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த ஆஃபீஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரூம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி ஒரு வேலை முடியல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சிஆர்ஓன்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸ்லையும் போயிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கிற இடம், அதாவது பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடம் வந்து இங்கே தான் போயிட்டு இருக்கக்கூடிய இடம். ஜீப்புக்காரங்க மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் அவங்ககிட்ட பஸ் ஆகட்டும் மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலும் பக்கத்துலேயே நீங்கள் சிஆர்ஓ எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட இந்த இடத்துல ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துடலாம். கிட்டத்தட்ட கொஞ்சம் வாக்கபிள் தான். இது வந்து ஜீப்பில் நாங்கள் போகிறதால அவங்க கொஞ்சம் சுற்றி ரவுண்ட் கொண்டு போகிறாங்க. டைரெக்டாக போகிறதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து நடந்து போகிறவங்க பக்தர்களுக்கு வந்து அதிக ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக இந்த இடத்த வந்து இப்படி பிளாக் பண்ணி சுற்றி விட்டுறாங்க. பட் நீங்கள் வந்து போகும்போது டைரெக்டாகவே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே போனதுக்கப்புறம் டோக்கன் எடுத்துகிட்டு அந்த டோக்கனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வந்து ரூம் கொடுத்துருக்காங்க, எங்கே வந்து உங்களுக்கு அலாட் ஆகிருக்கின்ற விஷயத்தை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மேலே பார்க்கறதுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் போயிருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை தான் நான் போயிருந்தேன். ஸோ கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து கண்டிப்பாக க்ரௌட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் புக் பண்ணுறதாகவும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நேராக போய் எடுத்துக்கணுன்னாலும் இந்த இடத்துல வந்து உங்களால் புக்கிங் பண்ணி ரூம்ஸ் அவைலபிள் வந்து எடுத்துக்க முடியுன்ற விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இதுக்கான அடுத்த வீடியோ நெக்ஸ்ட்டு பார்ட் எப்படி சுபதம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது, இந்த வீடியோலாம் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் பார்ட் 1, 2, 3 நம்மளோட சொல்கிற மாதிரி அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.